நம்ம இந்தியாவோட அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர்களோட மியூசியமில் திப்பு சுல்தானோட ஸ்வாட் அவரோட வால் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ அதை பெருமையாக பேசுகிறதுல ஒரு முக்கியமான அந்த டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட்ஸ் ஸ்டீல். ஏன் அந்த வுட் ஸ்டீல் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாட் ரொம்ப ஹார்டாக கடினமாக இருக்கும். இன்னொன்று ஷார்ப் எட்ஜு. எப்படின்னா எதிராளிகளோட அந்த கவசம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆரம்பரை சொல்லுவோம்ல, அதை ரெண்டாக பொழந்துரும், அவ்வளோ ஷார்ப்பு. ஏன்னா அதில் ஹை கார்பன் கான்டென்ட் இருக்கிற அந்த ஸ்டீல் தான் அந்த வுட் ஸ்டீல். இது அந்த சமயத்தில் சவுத் இந்தியாவிலலாம் ஃபேமஸ் அப்படின்னு புக்கில் போட்டிருக்கு. இந்த வுட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துலேருந்து ஃபேமஸ். இப்போ இதில் இப்போ தான் இந்த சமயத்தில் தான் ஃபேமஸ் மாதிரி போட்டிருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. திப்பு சுல்தான்லாம் தாண்டி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள்லாம் ஆண்ட சமயத்தில் இந்த வுட் ஸ்டீல் உருவெடுத்துச்சு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட பெருமை, அது நம்ம நாட்டோட பெருமை. ஏன்னா அதில் இருக்கிற அந்த கார்பன் கண்டென்ட் பேட்டர்ன் தான். ஸோ புக்கில் என்னென்னு போட்டிருக்குன்னா ஃப்ளோயிங் வாட்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. அது என்னென்னா அந்த கார்பனோட கிறிஸ்டல்ஸ் இருக்கிற அமைப்பு வாட்டர் ஃப்ளோ பேட்டர்னில் இருக்குன்னு போட்டிருக்கு. அதனால அந்த ஷார்ப் எட்ஜ் வருதுன்னு கூட சொல்லலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஸோ பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஈரோடில் ஏன்ஷியன் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. பண்டைய காலத்து இந்த வுட் ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது எந்த இடம்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. ஈரோட்டில் இருக்குது, அதான் க்ளூ. இப்போ ரீசெண்டாக கூட ஆதிச்சநல்லூரில் எக்ஸ்கவேட் பண்ணும்போது எடுத்துருக்குறாங்க. திப்பு சுல்தான் பயன்படுத்திருக்கிற வால் மாதிரி சில வால்லாம் எடுத்துருக்குறாங்க. அதுலேயும் இந்த வுட் ஸ்டீல் இருந்திருக்கு. ஸோ திப்பு சுல்தான் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மைசூர் பகுதியில் இந்த பட்டறைகள்லாம், இரும்பு பட்டறைகள்லாம் இருந்திருக்கு. ஸ்மெல்டிங் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மெல்டிங்கிறது என்ன ப்ராசஸ்னால், இந்த கல்லில் இரும்பு உலோகம் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஹை டெம்பரேச்சரில் உருக்கி அதுலேருந்து மெட்டல் கொண்டு மெயின் அந்த இரும்பு உலோகம் கொண்டு அதுலேருந்து ஸ்டீலு, அயன் ராடோ இல்லை இந்த மாதிரி வாலோ அதெல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் உருகுதல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்னஸ்னால் அந்த அடுப்பு சொல்லுவோம்ல, அதான் ஃபர்னஸ். ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் இருக்கும். இந்த வுட் ஸ்டீலோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கிறாங்க. யார்? ஆங்கிலேயர்கள்லாம். ஃப்ரான்சிஸ் புச்சனன் சொல்லி அவர் திப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் 1800 மைசூர் ஒரு ரவுண்ட் வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஆராய்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் டின் மிக்ஸ் பண்ணுறாங்க சில பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. இது இல்லாமல் சார்கோல், கறி மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை களிமண் பானையில் போட்டு அது ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இந்த ஸ்டீல் இங்கட்னு இந்த பார் மாதிரி அதை கொண்டு வராங்க. அதை அதுக்கப்புறம் இந்த வால்லாம் செய்கிறதுக்கு, ஸ்வாட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ், இந்த வால் செய்கிற ப்ராசஸ் வெஸ்ட்லேயும் இல்லை சென்ட்ரல் ஏஷியாலேயும், அதாவது கல்ஃபு, அதுக்கு அந்தாண்ட உஸ்பெகிஸ்தான் அந்த பகுதியிலையும் பயன்படுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸில் அந்த கார்பன் கண்டென்ட் வர்றது தான் இதில் மெயின் விஷயம். அதில் கிராஃபைட் கண்டென்ட்டும் இருக்குன்றது ஒரு சிறப்பு. ஸோ இந்த பேர், இந்த வுட்ஸ்ன்ற பேர் வந்ததே பார்த்தீங்கன்னா தமிழில் உருக்குன்னு சொல்லுவோம், மலையாளத்துலேயும் உருக்கு தான், அப்படின்னா ஸ்டீல் உருக்கிறது. அப்புறம் கன்னடாவில் உக்கு, தெலுங்குல ஹுக்கு. ஸோ இதை தான் ஆங்கிலேயர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வாயில் நுழையாது நம்ம வார்த்தைலாம், அதை அவனுங்க வுட்ஸ்ன்னு மாற்றி வுட்ஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் மைக்கேல் ஃபெரடே, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் எலக்ட்ரோ மேக்னடிசம் அதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட். ஃபேரடேன்னு சொல்லி யூனிட்டே இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இந்த வுட் ஸ்டீல் பற்றி படிச்சிருக்கிறாரு, 1818 1822 வரைக்கும். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த திப்பு சுல்தான் இந்த சமயம், அதுக்கு அப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் நம்ம நாட்டில் சரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சேம் ஆங்கிலேயர்கள் தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டிலேருந்து அயன் அண்ட் ஸ்டீலை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம மக்கள் இந்த உருக்கி ஸ்டீல்லாம் பண்ணி அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது காலியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இரும்பை உருக்குற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இது 19th century முடிய வரைக்கும், எண்டு வரைக்கும் ரொம்ப நம்ம நாட்டில் காமனாக தான் இருந்துச்சு. சவுத்தில் திப்பு சுல்தான் பீரியட் வரைக்கும் பார்த்தோம். இது இல்லாமல் இந்த சென்ட்ரல் இந்தியா, அப்புறம் பீகார், இந்த பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் இந்த உருக்குற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது மலையில் இந்த அயனோர் இருக்கும். அயனோர்னா அந்த தாது கல் இருக்கும், அயன் இருக்கிற அந்த கல் இருக்கும். அதை கொண்டு டக்குன்னு அவங்களே உருக்கி அதுலேருந்து இரும்பு எடுத்துகிட்டு அதை அவங்களோட தேவைக்கு
என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வேணுமோ. இப்போது நம்ம ஏர் இருக்குது, அப்புறம் கோடாலி வேணும், அப்புறம் பாத்திரம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு உருக்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. அதை லோக்கல் அப்படியே விற்றுப்பாங்க. ஸோ இப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த உருக்கிறதுக்கு அந்த ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா, அடுப்பு இருக்குல்ல, அது வந்து களிமண் இல்லை வெயிலில் காய வச்ச செங்கல், இதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ இந்த உருக்கிற வேலை மெயினாக வந்து ஆண்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெல்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. பெல்லோன்னா இந்த அடுப்பு எரியறதுக்கு கறி போடுவாங்க. அந்த கறி வந்து அணையாமல் இருக்கிறதுக்கு காற்று ஊதிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பம்ப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா லெதர், அந்த மிருகங்களோட தோல் இருக்குல்ல, அதில் ஒரு பம்ப் மாதிரி பண்ணி தச்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண ஒரு ஏர் பம்ப் ஆகி இந்த கறி வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இதை பெண்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் கிராமங்கள்லாம் அந்த சமயத்தில் இந்த அயன் ஃபர்னஸ் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது இல்லாமல் நிறைய சமூகங்கள், ஜாதின்னு சொல்லலாம். அகாரியா அப்படின்ற ஒரு ஜாதி இருந்தாங்க. இந்த அகாரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சென்ட்ரல் இந்தியாவில் தான் மெயினாக இருந்தாங்க. சத்தீஸ்கர் பகுதியிலாம் சொல்லலாம். சத்தீஸ்கர், ஒரிசா, இங்கெல்லாம் அந்த ஜாதி மக்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த கலையில் வந்து சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு அவங்க பழச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 19th centuryயோட இறுதியில் வந்து நிறைய வறட்சி வந்துச்சு. ஏற்கனவே அந்த பகுதி கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்கும். இதில் வறட்சியும் அதிகமாக வந்ததுனால, அதாவது மழை இல்லாமல் இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்க இந்த பட்டறை வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க கிராமங்களை வந்து விட்டு வெளில பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கெல்லாம் போய் வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களால பிழைக்கணும்ல. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்களோட அந்த பட்டறைக்கு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறதுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அந்த லேட் 19th centuryயில் வந்து இது ஒரு ரீசன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் லா, இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஃபாரஸ்ட் லா, வன சட்டம், அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை போட்டாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. காட்டுக்குள்ளே தான் போய் இந்த கறிக்கு, கட்டையிலேருந்து தான் கறியை உருவாக்குவாங்க. அந்த கறி உருவாக்கணும்னா காட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் அயனோர் எங்கேருந்து எடுப்பாங்க? தாது, காட்டுக்குள்ளே போனால் தான் ஏதாவது குன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதுவும் போக முடியாதனால அது ஸ்டாப் ஆச்சு. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நைஸாக உள்ளே போயிட்டு இந்த கட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ காலத்துக்கு தான் இது ஓட்ட முடியும்? அது பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் அவங்களோட அந்த உருக்கு கலையை வந்து விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்சஸ் கொடுத்தாங்க, சரி போங்க உள்ள அப்படின்னு சொல்லி. ஆனால் பயங்கரமாக வரி செலுத்த சொன்னாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க என்ன உருக்குறாங்களோ அந்த வியாபாரத்துலேருந்து ஒரு பார்ட்டை வந்து கேட்டாங்க. இதனால அவங்களுக்கு வந்து இன்கமும் வருமானமும் போக ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயும் நிறைய கலைஞர்கள் வந்து அந்த வேலையை விட்டாங்க. இது இல்லாமல் இன்னொரு பெரிய தொல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட நாட்டிலேருந்து. இதனால நம்ம நாட்டில் இருக்கிற அயன் ஸ்மித், இந்த இரும்பு சார்ந்த ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த உருக்குக்கு அடுத்த ஸ்டேஜ் போகுதில்ல, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க இந்த இம்போர்ட் பண்ண அயனை வந்து வாங்கி அதுலேருந்து பாத்திரம் அப்புறம் மற்ற டூல்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதனாலையும் இந்த லோக்கலில் இருக்கிற ஸ்மெல்டர்ஸ், உருக்கு கலைஞர்களுக்கு வந்து வியாபாரம் இல்லாமல் போச்சு. இது இல்லாமல் இன்னொரு காம்படிஷனும் அந்த சமயத்தில் வந்துச்சு. ஸோ 1904 வந்து சார்ல்ஸ் வெல்ட், இவர் ஒரு அமெரிக்க ஜியாலஜிஸ்ட், புவியியல் சயின்டிஸ்ட். அவரும் தொராப்ஜி டாட்டா, இவர் வந்து இப்போ நம்ம ரட்டன் டாட்டா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கொள்ளு தாத்தா. டாட்டாவோட ஃபர்ஸ்ட் நிறுவனர் ஜாம்ஷெத் ஜி டாட்டா, அவரோட மூத்த பையன் தான் இந்த தொராப்ஜி டாட்டா. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா கிட்ட இருந்து வாங்கின பெரிய ஒரு அமௌண்ட்டை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுவும் குறிப்பாக இந்த அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த அமெரிக்க ஜியாலஜிஸ்டோட சார்ல்ஸ் வெல்ட் அவரோட ஒரு ரவுண்டு போகிறாங்க. அயனோர் தேவையில்ல, அதுக்கு ரா மெட்டீரியல், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் தான் இந்த சோட்டநாக்பூர் பிளாட்டோ இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய இடம், அது பெரிய ரவுண்ட் அடிக்கிறாங்க வண்டி எடுத்துகிட்டு போய். ஸோ நிறைய ஃபாரஸ்ட்லாம் வந்து தாண்டி ரவுண்ட் அடிக்கிறாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த அகாரியாஸை வந்து இவங்க மீட் பண்ணி அவங்க காமிச்ச மலையை தான் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம வந்து அதுலேருந்து விட்டுறலாம். ஏன்னா அதில் அவங்க போட்டிருக்கிற ரஜாரா ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அங்கே தான் வந்து அகாரியாஸ் இருந்தாங்க, இன்னமும் இருக்கிறாங்க அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளில். அது ஒரு ஜாதி மக்கள் அகாரியாஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஆனால் இந்த ராஜாரா ஹில்ஸில் வந்து அயனோர் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமதநாத் போஸ் அப்படின்னு இன்னொரு இந்திய ஜுவாலஜிஸ்ட். ஸோ அவர் 1900 கண்டுபிடிக்கிறாரு. பின்னால் வந்து 1955 வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பிலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து சிவ்நாத் அப்படின்ற ஆறு போகுது, இன்னும் கொஞ்சம் தள்ளி மகாநதி ரிவர் போகுது, அதுக்கு ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1955 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு பார்ட்டு. ஸோ இந்த புக்கில் இவங்க போட்டிருக்கிற டாட்டா இவங்க ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில், பிலாய் வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ இது ஜார்க்கண்டில் நடந்திருக்கு.
சத்தீஸ்கர் தான் ரவுண்ட் அடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. சத்தீஸ்கரும் ஜார்க்கண்டும் போனாங்க. ஆனால் ஃபேக்ட்ரி தொடங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் தான் இன்றைக்கும் ஜாம்ஷெட்பூர் இருக்குது. ஸோ இவங்க ரவுண்ட் அடித்ததில் இந்த 1904 ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, 1908 பார்த்தீங்கன்னா அந்த ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கிற காடுகள் எல்லாம் அழிச்சு தண்ணி சோர்ஸ் வேணும்ல. ஸோ அதனால் தண்ணிக்கு பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி வைக்க முடியும். ஸோ சுபர்ண ரேகா அந்த ரிவரை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கும் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் ஜாம்ஷெட்பூர் அந்த இடத்துல ஃபேக்ட்ரியை செட் பண்ணுறாங்க. இது 1908 நடக்குது. பக்கத்துலேயே வந்து அயனோ டெபாசிட் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கிற அயனோ டெபாசிட். இது வந்து அந்த டால்மா ஹில்ஸ் அங்கே இருக்கிற டெபாசிட். அதுலேருந்து அயனோரை எடுத்து டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம், அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இங்கட் அந்த உலோகம் வந்தது பார்த்தீங்கன்னா 1912. அப்போலேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து டாட்டா ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்க்கும் ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள குட் குவாலிட்டி ஸ்டீல்லாம் இங்கே கிடைக்காது, நம்ம பிரிட்டன்லேருந்து தான் கிடைக்கும்னு சொல்லி ரயிலுக்குலாம் வந்து பிரிட்டன்லேருந்து தான் அயன் அண்ட் ஸ்டீல் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அவங்களுக்கு நல்ல மார்க்கெட்டாக இருந்துச்சு ஆங்கிலேயர்களுக்கு. ஸோ நம்ம ஆளுக்கு வந்து கொஞ்சம் அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நிலைமை மாறுச்சு. 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு. யூரோப்பில் இருக்கிற டிமாண்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு வந்து சரியாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும் யூரோப்புக்கு மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம நாட்டில் அப்போ ஸ்டீல் இம்போர்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ நம்ம இந்தியன் ரயில்வேஸ், ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து டிஸ்கோவை நோக்கி திரும்பினாங்க. ரயிலுக்கெல்லாம் வந்து ஸ்டீல் வேணும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1914 1918 வரைக்கும் இழுத்துச்சு. ஸோ வாருக்கும் தேவையான அந்த ஷெல் இருக்கும் பார்த்தீங்களா, குண்டுக்கெல்லாம் அந்த ஷெல் அவுட்டர் பார்ட்டு, அதுக்கும் ஸ்டீல் வேணும். அப்புறம் வண்டி சப்ளைலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டிக்கும் ஸ்டீல் வேணும். எல்லாத்துக்கும் நம்ம டாட்டா வந்து சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஸ்டீல் சப்ளை பண்ணாங்க, வியாபாரம் பார்த்தாங்க. 1919 அதாவது வாரம் முடிஞ்ச அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% நம்ம டிஸ்கோ மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டீல் தான் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் எம்பையர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டீல் கம்பெனியாக வந்து டிஸ்கோ உலவ ஆரம்பிச்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் டிமாண்டுக்கு தேவைன்னு சொல்லி கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார்? டாட்டா. ஸோ ஃபேக்ட்ரியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய புதிய பவர் ஹவுஸ்லாம் தேவை. ஏன்னா பாய்லரு, அப்புறம் அதுக்கு தேவையான எனர்ஜி தேவையில்ல. ஸோ அப்போல்லாம் வந்து கரி ஃபர்னஸ் தான் இருந்துச்சு எனர்ஜிக்காக. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்பேன்ஷனும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதே லேட் 19th centuryல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வேற கதை. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிபெண்டண்டாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஆங்கிலேயர்களோட ஆதிக்கத்தில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட கூட்ஸை வந்து விற்கிறதுக்காக நம்மளோட வியாபாரிகள், பெரிய தொழிலதிபர்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து மறுத்தாங்க. ஆனால் ஜப்பானில் வந்து அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க நாட்டோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ வந்து மீஜி அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க 1868. ஸோ அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, இந்த மேற்கிந்திய நாடுகளோட டாமினேஷனை வந்து நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா தொழில் வளர்க்கணும். ஸோ இப்பயும் நம்ம இன்னைக்கு காலகட்டத்திலையும் அதே தான் நம்ம நாடும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்பயும் அதே மாதிரி ஜப்பான் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, போஸ்டல் சர்வீஸ், டெலிகிராஃப், ரயில்வேஸ், அப்புறம் ஸ்டீம் பவர்டு ஷிப்பிங், இது எல்லாத்தையும் டெவலப் பண்றாங்க. ஸோ அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்கிட்ட இம்போர்ட் பண்றாங்க, வாங்குறாங்க. அதை வந்து ஜப்பான்ல கொண்டு வராங்க, அவங்களோட தேவைகளுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம ரயில்வேஸ் கொண்டு வரணும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இது இல்லாம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழிலதிபர்களுக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குறாங்க. தாராளமா லோன் கொடுத்து பேங்க்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது கவர்மெண்டோட துணையோட. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய தொழிலை வந்து கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யற குடும்பங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு வித்துருவாங்க. ஸோ இதனால அந்த குடும்பம் வந்து அந்த வியாபாரத்தை செய்வாங்க, நாட்டை வந்து முன்னேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஜப்பானிய அப்போ உள்ள அரசு வந்து நம்பினாங்க. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீலா இருக்கட்டும், இல்ல காட்டன் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணல. மாறா அவங்களோட பொருளை தான் வந்து விற்கணுன்றதுல மும்முரமா இருந்தாங்க. அதாவது நம்ம நாட்டை அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கும் அவங்க தான் கவர்மெண்ட் அப்போ. ஆனா அவங்களோட மூல நாடான பிரிட்டன் அது மட்டும் டெவலப் ஆகணும் அப்படின்ற விஷயத்துல மட்டும் குறிக்கோளா இருந்தாங்க. ஸோ நம்மளோட தொழில் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இம்போர்ட் கம்மியானதுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சது. அதுவும் குறிப்பா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அது கூடவே சேர்ந்து நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு அது நல்லதா இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட சுதந்திர போராட்டம் அந்த சமயத்தில் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம நாட்டில் வந்து தொழிலதிபர்கள்லாம் வந்து
கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதை பாருங்க, நீங்க ஒழுங்காக ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா எங்களோட தொழிலை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து அப்போ வேற வழியே கிடையாது, ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச கடைசி காலகட்டத்தில் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஸோ வேற வழி இல்லாம அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா அவங்களோட நாடு பிரிட்டன் நாடு மட்டும் டெவலப் ஆகணுன்றதுல ரொம்ப குறியா இருந்தாங்க. நம்மளை பத்தி அவங்க கவலையே படல. நாமளா தான் நம்மள சரி செஞ்சுக்கிட்டோம், நம்ம நாட்டையும் காப்பாத்திக்கிட்டோம். உங்க கமெண்ட்ஸை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல்.